ஹாய் கைஸ், நான் தான் ஹுசேன். ஸோ டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி டே 5 ஆஃப் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, நான் ஸ்டாப்பாக ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வீடியோஸ்லாம் நிறையா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்க்யூ காட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ் குளோபல் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஜென்ரலாக நம்ம எப்படி அரைவல், அப்புறம் எப்படி அங்கேருந்து நம்ம டிஸ்பேட்ச் ஆகிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகும்போது ஃப்ரண்ட்டில் வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட 20 ருபீஸ் என்ட்ரி கொடுத்துட்டு அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்லிப் மாதிரி தருவாங்க. அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்கும். அங்கே நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை பைக்லேயே வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா ஹெல்மெட் வந்து அந்த விஎஃப்எஸ் உள்ள சுத்தமாக அலோடே கிடையாது. அகெயின் நீங்கள் கீழே போயிட்டு ஹெல்மெட் வச்சுட்டு திரும்பியும் என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இதை வந்து எனக்கு ஒரு சில பேர் கற்றுக் கொடுத்தாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட கற்றுக் கொடுக்குறேன். தென் நீங்கள் ஃப்ரான்ஸு, ஜப்பான் இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணிவிட்டு, அப்படி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தெரியலனாலும் சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இருக்காங்க. நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து ரொம்ப அர்ஜெண்ட்டாக கிளம்பி உள்ளே போயிடுவாங்க. அது வந்து ஒரு சப்மிஷன் நாளாக இருந்தால் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆகிடும். எதுக்காகனா, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இப்போது வித்தவுட் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்றது வேறு, வித் அப்பாயின்மெண்ட்டோடது வேறு. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 1 டே இல்லைனா 2-3 டேஸ்க்கு பிஃபோராக நீங்கள் போயிட்டு என்கொயரி பண்ணிடணும். என்கொயரி மீன்ஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு ஒன் டைம் வந்து அந்த விஎஃப்எஸ் குளோபலில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்கன்ட்டு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அப்போயே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை ப்ராப்பராக கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸோட ட்ராஃப்ட் பண்ணி வச்சிடணும். ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அண்ட் உங்களோட பேமெண்ட் எல்லாமே வந்து இந்த விஎஃப்எஸ் உள்ளே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட செக்கின்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கார்டு மாதிரி ஒன்று தருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கன் நம்பர் மாதிரி தருவாங்க. இந்த கார்டை வந்து போட்டுக்கணும். உள்ளே போனவொடனே உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து உங்களோட டோக்கன் நம்பர் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் நம்பர் கரெக்டாக அந்த போர்டில் அப்படியே விசிபிள் ஆகும். கரெக்டாக உங்களோட நம்பர் வந்தோடனே நீங்கள் எஞ்சி அந்த கவுண்டரும் இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவுண்டர், செகண்ட் கவுண்டர், தேர்டு கவுண்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா 15-20 கவுண்டர்ஸ் கிட்ட அங்கே இருக்கும். உங்களோட கவுண்டர்ஸை கரெக்டாக நீங்கள் பார்த்து உங்கள் பேரை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏஜென்சியாக இருந்தால் உங்களோட ஏஜென்சி நேமு அப்படிலாம் வச்சு கூப்பிடுவாங்க தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களோட அப்ளிகேஷனில் உள்ள அந்த பர்சனோட நேமை தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தென் நீங்கள் போவீங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுவீங்க. பண்ண உடனே அப்பாயின்மெண்ட்லாம் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அகெயின் அந்த சேரில் உட்கார வைப்பாங்க. அவங்க எல்லாமே ப்ராப்பராக சப்மிஷன்லாம் பண்ணிவிட்டு தென் உங்களை கூப்பிடுவாங்க. அவங்க வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி ஒன்று தருவாங்க, பெரிய ஸ்லிப் மாதிரி. அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேமெண்ட் அப்ளை பண்ணக்கூடிய அந்த இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. அப்படியே உங்கள் பேக் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷியர் இருப்பாங்க. அங்கே விசா நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எவ்வளோ சார்ஜஸ்ன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஸ்லிப்பை வந்து பத்திரமாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் அகெயின் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும் போது அந்த ஸ்லிப்பை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸும் உங்கள் கைக்கு வரும். இல்லைன்னா ஒரு பிக் ப்ராப்ளமை நீங்கள் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த ஸ்லிப்பை நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு 2 வீக்ஸ் சம்திங் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு
அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட்ஸ் என்ன ஆகுது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றத அப்பப்போ உங்களோட விஎஃப்எஸ் குளோபல் ட்ராக்கிங்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களில் நிறைய பேருக்கு பாஸ்போர்ட்ஸ் அண்ட் விசாலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இந்த வீடியோவோட எண்டிங்கில் இன்ஸ்டாகிராம் ஐடி வரும், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணோம். தென் ஒரு விஷயத்தையும் நம்ம அப்படியே வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதை லேர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். அப்போ தான் நீங்கள் எங்கன்னா போனீங்கன்னா எங்கன்னா வந்தீங்கனாலும் சரி ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை தான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஒரு ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல அதில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சதுனால உங்களுக்கு அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். அன்டில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உசேன்.